नमस्ते फ्रेंड्स, आज मैं पंढरपुर की यात्रा के बारे में कुछ बातें बताऊंगी। அப்படின்னா आज मैं அப்படின்னா நான், இன்று நான், பண்டர்பூர் அப்படின்னா ஒரு கோயில், அந்த பாண்டுரங்கன் கோயில் அப்படின்னு இருக்குல்ல, மகாராஷ்டிராவில் பண்டர்பூர் அப்படின்ற ஊரில் அந்த கோயில் இருக்கு. கி யாத்ரா, அதோட யாத்ரானா யாத்திரை பற்றின சில விஷயத்தை சொல்கிறேன். பாத் பத்தாவுங்கி அப்படின்னா பாத்னா சொல்கிறது தான், பட் இந்த இடத்துல சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. விஷயம் இந்த இடத்துல அது விஷயமாக மாறிடுச்சு. விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபியூசன் ஆகாதீங்க, சில வார்த்தைகள் ஹிந்தியில் அப்படி தான் வரும். पिछले साल हमारे परिवार सहित हम लोग पंढरपुर गए थे दर्शन के लिए. पिछले साल அப்படின்னா போன வருடம், हमारे परिवार सहित அப்படின்னா எங்கள் குடும்பத்தோடு, பரிவார்னா குடும்பம், சஹித்னா குடும்பத்தோடு, குடும்பத்துக்கூட அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. हम लोग நாங்கள் எல்லாம், पंढरपुर गए थे पंढरपुर போனோம், दर्शन के लिए தரிசனத்திற்காக, தரிசனம் பண்ணுவதற்காக போயிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊரில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத பற்றின விஷயத்தை சொல்லலாம்னு தான். சில பேர் யாத்திராக்காக போவாங்க, சாமி தரிசனத்துக்காக போவாங்க, அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். हम सब पंढरपुर रेलवे स्टेशन से बाहर जाकर ऑटो वाले भैया से पूछे थे कि यहाँ कोई भक्त निवास है क्या. அப்படின்னா நாங்கள் அனைவரும் பண்டர்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய் ஆட்டோக்காரர் அந்த பிரதர்கிட்ட கேட்டோம், இங்கே ஏதாவது பக்தி நிவாசம் உள்ளதா அப்படின்னு. பக்தி நிவாசம், பக்துனா பக்தர்கள், நிவாசம் அப்படின்னா அறை, ரூமு, அது இருக்கா அப்படின்னு கேட்டோம். அது எதனால் கேட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன், விளக்கம் கொடுத்துட்றேன். ஹம் சப் நாங்கள் அனைவரும், பண்டர்பூர் ரயில்வே ஸ்டேஷன்னா பண்டர்பூர் ரயில்வே ஸ்டேஷன், சே அப்படின்னா அதில் இருந்து அப்படின்னு அர்த்தம். பஹார் ஜாக்கர் வெளியில் போய், ஆட்டோவாலே பையா சே ஆட்டோக்காரர் பிரதர் கிட்ட, சே பூச்சே தே கேட்டோம், கி அப்படின்னா என்னன்னா யஹா கோய் இங்கே ஏதாவது, பக்த் நிவாஸ் பக்தி நிவாஸ் இருக்கா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஏன்னா கஜானந்த் மகாராஜ் பக்தி நிவாஸ் இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அங்கே ரூம் வாடகை ரொம்ப சீப்பாக கிடைக்கும், நல்ல ஸ்பெசிலிட்டி, நல்லா சுத்தமாக இருக்கும், பக்தர்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த நான் வீடியோவை கொண்டு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்களாக்கும் உங்களுக்கு காசும் மிச்சம், சுத்தமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு கோயில் இது நல்லாயிருக்கும், இயற்கை வளம் நல்லாயிருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும், நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்தேன். சாஃப் சஃபாய் கா விசேஷ் தியான் ரக்தே ஹேன் வஹா அப்படின்னா, சாஃப் சஃபாய்னா சுற்றுப்புறம், தூய்மை, அது சுத்தமாக அப்படின்றதுக்கு, கா அப்படின்னா சுத்தமாக வைப்பதற்கு, விசேஷ் அப்படின்னா அதிக கவனம், தியான்னா கவனம், விசேஷ்னா அதிகமான கவனத்தை செலுத்துகிறாங்க. அந்த பக்தி நிவாஸில் நல்லா சுத்தமாக வைக்கிறாங்க, காசும் கம்மி தான். ஆட்டோவாலே பையானே பக்தி நிவாஸ் லேக்கர் கயே தே, நாங்கள் போனோம் இல்லையா, அதனால தான் நான் தேன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆட்டோவாலே பையா நான் ஆட்டோக்காரர் பிரதர், நே அவங்க, பக்தி நிவாஸ் அதாவது பக்தி நிவாஸ் அப்படின்ற ஒரு இடம், அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, லேக்கர் கயே தே அப்படின்னு அர்த்தம். வஹா बहुत भीड़ लगी हुई थी भक्तों की அப்படின்னா, வஹா உதர், உஸ் ஜக அப்படின்னு எல்லாமே ஒரே அர்த்தம் தான். வஹானா அங்கே, बहुत भीड़ ரொம்ப கூட்டம்,
லகி ஹுய் தி கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பக்தோக்கினா பக்தர்களுக்கு, பக்தர்களுடைய கூட்டம். இது தமிழில் சொல்லணும்னா வந்து அங்கே கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு வராது. அங்கே பக்தர்களுடைய கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது அப்படின்னு வரும். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் காசும் கம்மி. ரெண்டாவது ஒரு தீர்த்த ஸ்தானத்துக்கு போயிருக்கோம், புண்ணியஸ்தலத்துக்கு போயிருக்கோன்ற ஒரு உணர்வு வரும் அந்த இடத்துக்கு போனால். பட் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும்தான் சிரமம். ஆனால் நல்லா இருக்கும். நாங்களும் வெயிட் பண்ணோம், ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 2 மணி நேரத்தில் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ளேயே நிறைய கோயில்கள்லாம் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது, தியானம் பண்ணுற இடமும் இருக்குது. ஸோ வந்து அங்கே நாங்கள் இருந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம். ரூம் கிடச்சதுக்கப்புறம் உள்ளே போனோம். நல்லா தான் இருந்தது. நாங்கள் போகும்போது போன வருஷம் 300 ரூபா தான் வாடகை. சாப்பாடு கூட அங்கேயே தர்றாங்க, அதுவும் கம்மி ரேட்டில் தான். சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் யாத்திரை பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. வஹா பஹுத் ஷாந்த் லக் ரஹா தா அப்படின்னா அங்கே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஷாந்த் அப்படின்றது அமைதி. அந்த இடத்துக்கு பேர் வந்து கஜானன் மகாராஜ் சமஸ்தான் பக்த நிவாஸ் அப்படின்ற இடத்துக்கு பேர். கஜானன் மகாராஜுடைய சமஸ்தானம் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு சேவை மாதிரி செய்கிறாங்க. அதனால் விலையும் கம்மியாக இருக்கும், ரூம் வாடகையும் கம்மியாக இருக்கும், ஃபெசிலிட்டியும் நல்லாயிருக்கும், சுத்தமும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அங்கே போனீங்கன்னா ரூம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். கிடச்சிட்டா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு இவ்வளோ பெரிய இது வாயில் வரலை அப்படின்னா கஜானன் மகாராஜ் பக்த நிவாஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுங்க. ஆட்டோக்காரவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்லா அழகும், ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சு. रूम दूसरी जगह भी लेना चाहो तो ले सकते हैं அப்படின்னா ரூம் வேறு இடத்துல எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா விரும்பினா வேறு இடத்துல கூட எடுக்கலாம். நல்ல ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. பட் நம்ம வந்து கோயில் குளத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி சூழ்நிலை இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். எல்லா இடத்துலையுமே எங்கே போனாலுமே ஆதார் கார்டு கண்டிப்பாக கம்பல்சரி கொண்டு போயே ஆகணும். பக்த நிவாஸில் போனாலும் சரி எல்லாருடைய ஆதார் கார்டும் அங்கே கேட்பாங்க, அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம திரும்ப சாவி கொடுக்கும்போது தான் அந்த ஆதார் கார்டு நம்ம கைக்கு வந்து சேரும். कहीं भी रूम लेंगे तो भी आधार कार्ड लगेगा. ஐடி ப்ரூஃபு ஆதார் கார்டு இல்லாட்டி வேறு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். கஹி பி அப்படின்னா எங்கேயுமே அப்படின்னு அர்த்தம். ரூம் லேங்கே தோ ரூம் எடுத்தோனாலும், பி எங்கே எடுத்தாலும் அப்படின்றது ஆதார் கார்டு லகேகா ஆதார் கார்டு தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். சந்திரபாகா நதி மே நஹாக்கர் மந்திர் ஜாத்தே ஹேன் அப்படின்னா சந்திரபாகா அப்படின்றது வந்து பண்டர்பூரில் அந்த கோயில் பண்டரிநாத் கோயிலுக்கு அந்த ஆத்தங்கரையில் தான் அந்த கோயில் இருக்குது. முதல்ல அந்த கோயிலில் தான் குளிக்கணும். அதனால தான் சந்திரபாகா நதிமே நஹாக்கர் மந்திர் ஜாத்தே ஹேன் அப்படின்னா சந்திரபாகா நதினா சந்திரபாகா ஆறு, மே அப்படின்னா ஆற்றில், நஹாக்கர்னா குளித்துட்டு, ஜாத்தே ஹேன் அப்படின்னா போவாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களும் போனீங்கன்னா குளிச்சுட்டு போங்க. आप भी जाओगे तो नहाकर जाइए, रूम में मत नहाइए, नदी में नहाइए. आप भी जाओगे तो அப்படின்னா நீங்களும் போனீர்கள் என்றால், அந்த தோ அப்படின்னா என்றால் என்ற அர்த்தம், பி அப்படின்னா போ, அப்படின்னா நீங்களும் அப்படின்னு அர்த்தம். நஹாக்கர் ஜாயே குளித்து விட்டு போங்கள் அப்படின்னு அர்த்தம். நஹாக்கர் அப்படின்னா குளித்து விட்டு. ரூம் மே மத் நஹாயே ரூமில் குளிக்காதீர்கள். நதி மே நஹாயே நதி ஆற்றுல குளிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த கோயிலில் வந்து ரொம்ப அந்த ஆற்றுல வந்து கங்கை
புண்ணிய நதியான கங்கையே வந்து சந்திரபாகா ஆற்றில் குளித்து தனது பாவத்தை போக்குவதாக ஒரு ஐதீகம் புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ கங்கைக்கு நிகரான, கங்கையை விட கொஞ்சம் அதிகமாக புண்ணிய நதி அது. குளித்தால் நம் பாவங்கள் எல்லாம் தீரும் என்று நம்புகிறார்கள். நாமளும் நம்பலாம். अपने पाप कटते हैं इस नदी पर नहाकर. अपने पाप அப்படின்னா நம்முடைய பாவம், கட்டே ஹே அப்படின்னா தீரும், குறையும், கம்மியாகும், அது மாதிரி ஒரு அர்த்தம். இஸ் நதி பர் இந்த ஆற்றில், நஹாக்கர் குளித்தால். தமிழ் வார்த்தை ஹிந்தி வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும், ஆனால் அர்த்தம் அதுதான். புராணோ மே லிखा गया है. புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். புராணம்னா புராணம், புராணோ அப்படின்னா புராணங்களில் அப்படின்னு அர்த்தம். லிக்கானா எழுதுறது, லிखा गयाனா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். बहुत पुण्य स्थल है பண்டர்பூர். बहुत புண்ணிய அப்படின்னா மிகவும் புண்ணிய, ஸ்தல் அப்படிங்கிறது ஸ்தலம், பண்டர்பூர் அப்படிங்கிறது பண்டர்பூர் தான். ஸ்தல் அப்படிங்கிறத தான் தமிழில் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். புண்ணியன்றதுக்கு புண்ணியமே தான், बहुत அப்படின்றதுக்கு மிகவும், அவ்வளோதான் வித்தியாசம். பண்டர்பூர் மே விட்டல் ருக்மணி கே மந்திர் ஹே. அப்படின்னா பண்டர்பூரில் விட்டல் ருக்மணி கோவில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். பண்டர்பூர் மே அப்படின்னா பண்டர்பூரில் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் நிறைய கோயிலும் இருக்குது, அங்கே பார்க்க வேண்டிய கோயில் நிறைய இருக்குது. ஆட்டோக்காரவங்களை சொன்னோம்னா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும் ஆட்டோக்காரவங்களுக்குன்னா, पंढरपुर के पूरे मंदिरों के दर्शन करना है, कितना लोगे भैया. அப்படின்னா பண்டர்பூர்க்கே பூரே மந்திர்னா பண்டர்பூரில் இருக்கிற எல்லா கோவிலையும் தர்சனம் கர்னா ஹே பண்ணணும். கித்னா லோகே எவ்வளோ வாங்குவீங்க பையா, ஆட்டோக்காரவங்க கிட்ட கேட்கணும். அப்படி அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அதை விட கொஞ்சம் குறைச்சி பேசிட்டு ஒரு வழியாக சொல்லிட்டோம்னா அவங்க எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைவேட் ரூம் போடுறோம். இப்போ பக்தி நிவாஸ் இல்லாமல் நம்ம பர்சனலாக வேறு நல்ல ஹோட்டலில் ரூம் போடுறோம். அப்போ வந்து நம்ம நாஸ்டா டிஃபனு சாப்பாடெல்லாம் நம்ம ரூமுக்கே வர வைக்கணும். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நாஸ்தா பிஜ்வா தீஜியே, खाना भेज दीजिए. அப்படின்னா நாஸ்தா பிஜ்வா தீஜியேனா அனுப்பிவிடுங்க, யார் மூலியமாவது அனுப்பிவிடுறத பிஜ்வா தீஜியே அப்படின்னு சொல்லணும். பேஜ் தீஜியே, खाना भेज दीजिए அப்படின்னா அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது, சாப்பாடு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. கானா அப்படின்றதுக்கு KHNA வரும், கானா அப்படின்னா GANA வரும், கானா அப்படின்னா சாங். நீங்கள் வந்து கொஞ்சம் உச்சரிப்பு மாற்றி சொன்னீங்கன்னா அது வந்து பாட்டாக மாறிடும் அந்த வார்த்தை. ஸோ கவனித்து உச்சரிப்பு கரெக்டாக சொல்லுங்கள், சரிங்களா? मुझे धीरे बोलना नहीं आता, आप लोगों के कारण मैं धीरे बोल रही हूँ ताकि आप लोगों को समझ में आ सके. அப்படின்னா நான் வந்து எனக்கு வேகமாக தான் பேச தெரியும், மெதுவாலாம் பேச தெரியாது. முஜே தீரே போல்னா நெய் ஆத்தா அப்படின்னா மெதுவாக பேச தெரியாது, எனக்கு மெதுவாக பேச தெரியாது. ஆப் லோகோகி காரன் தீரே போல் ரஹி ஹூம் அப்படின்னா உங்களால் தான் நான் மெதுவாக பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக, சரிங்களா? ताकि आपको समझ में आ सके.
मिलते हैं अगली वीडियो में।